வணக்கம். இது லதா ஆஸ்ட்ரோ சேனல். நான் உங்கள் லதா ராஜன். இறைவன் அருளால் நல்லதே நடக்கும். இன்றைய ராசி பலன்கள். சோபகிருது வருடம் தை மாதம் 12ஆம் தேதி 26/1/2024 வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் காலை 10:29 வரை பூசம், பிறகு ஆயில்யம். இன்றைய திதி பிரதமை திதி. இன்றைய யோகம் மரண யோகம். நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. குளிகை காலை 7:30 முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பூராடம். மேஷராசி. மேஷராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதியான சந்திரன் இன்னைக்கு சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுவதும், ராசியில் இருக்கிற குரு பகவான் ராசியோட அதிபதியான அந்த செவ்வாயை பார்த்து குருமங்கள யோகம் செயல்படுறதும் சிறப்புங்க. இன்னைக்கு வசதி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அது ஆசைப்பட்டதை நிறைவேற்றிக்குவீங்க. உங்களோட வீடு சின்ன வீடாக இருக்கிறவங்க, வீட்டில் இருக்கிறவங்க கூட பெரிய வீட்டுக்கு, அதாவது வசதியான வீட்டுக்கு போகக்கூடிய அமைப்பெல்லாம் இன்னைக்கு இருக்குது. தாயாரோட உடல்நிலை நல்லா இருக்கும். தாயாரோட உதவிகளும் நல்லா இருக்கும். பெற்றவர்கள் பெருமைப்படும்படியான விஷயங்கள்லாம் நடக்கும். பொருளாதாரத்தில் பெரிய மாற்றமும் ஏற்றமும் இருக்கும். பெண்களுக்கு தாய் வழி உறவுகளால் நன்மைகளை அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. வசதி வாய்ப்புகளெல்லாம் கூடும். பெரியோரால் பாராட்டப்படுவீங்க. அரசாங்கத்தால் நன்மைகள் அடையக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. மாணவர்களுக்கு போட்டிகளில் வெற்றி பெற்று பரிசுகளை வெல்லக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குதுங்க. சக மாணவர்களும் ரொம்ப உறுதுணையாக இருப்பாங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். நண்பர்களால் நல்ல பெயர் எடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. நண்பர்களால் பெரிய உதவி இருக்கும். அவங்களோட உதவியால் நீங்கள் பெரிய மாற்றங்களை சந்திக்க வேண்டிய சூழல்கள்லாம் இருக்குது. பொது வாழ்வில் இருக்கிறவங்க கூட இன்னைக்கு புகழடையக்கூடிய அமைப்பு இருக்குது. பண வரவு நல்லாவே இருக்கும். பெரிய நன்மைகள்லாம் நடக்கும். உதிரி வருமானங்கள் கூட இன்னைக்கு இருக்குதுங்க. ஆரஞ்சு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பரணி நட்சத்திரக்காரங்க மகாதேவனை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு யாரையுமே ஒருத்தர்கிட்டையுமே நீங்கள் பாகுபாடு இல்லாமல் சமமாக நடத்துவீங்க. எல்லாரையும் நல்லா கவனித்து அவங்களோட அன்பாக ஒற்றுமையாக இருப்பீங்க. நாற்கால் பிராணிகளால் லாபங்கள் அடையக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுங்க. உங்கள் வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகள் உங்களுக்கு நன்மைகளை உண்டாக்கும். பொருளாதாரத்தில் எந்த குறையும் இருக்காது. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்க நரசிம்மரை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு யாருக்கிட்டையுமே சண்டை சச்சரவில் ஈடுபடாமல் சமாதானமாக பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த வார்த்தைகளை கொட்டிட்டா அள்ள முடியாதுங்கிறத கவனத்தோட வச்சுக்கோங்க. என்றைக்குமே பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறது அவசியம். தியானத்தில் ஈடுபடுறதும் நல்லதாக இருக்குங்க. பிரவுன் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1, 7. ரிஷபராசி. ரிஷபராசிக்கு 3வது இடத்துல சந்திரன் தைரியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதும், தைரிய காரகன் என்று சொல்லப்படுகிற செவ்வாய் சந்திரனை பார்க்கிறதும் சிறப்பு. உங்களோட தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்கும். எதையுமே முன்னெடுத்து செஞ்சு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. பேச்சு வார்த்தைகள், பேச்சு தொடர்புகள் எல்லாம் உங்களுக்கு பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. சகோதரர்களுக்குள்ள நல்ல ஒற்றுமை இருக்கும். உடன்பிறப்புகளால் பெரிய உதவிகளெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. எடுத்த காரியங்களையும் சிறப்பாக செஞ்சு முடித்து நல்ல வெற்றிகளை பெறுவீங்க. வாழ்க்கை துணையோட அன்பும் அதிகமாக இருக்கும். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள், உங்களோட பேச்சுவார்த்தைகள் எல்லாமே இன்னைக்கு சிறப்பாக இருக்குங்க. பெண்களுக்கு இன்னைக்கு இசையை கற்றுக்கொள்ளணுங்கிற ஆர்வம்லாம் சிலருக்கு இருக்கும். எதையாவது ஒரு இசைக்கருவியை இசைக்க கற்றுக்கணும் அப்படின்னு இன்னைக்கு ரொம்ப முனைப்போடு இருப்பீங்க. சகோதரிகளோட அன்பும் ஆதரவும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். இன்னைக்கு வேலைக்காக முயற்சி செஞ்சவங்களுக்கெல்லாம் நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பும் இருக்குதுங்க. மாணவர்களுக்கு முயற்சிகள் வெற்றி அடையும். கல்வியில் உயர்ந்த நிலையை அடைவீங்க. மனசில் இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரங்க நரசிம்மரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு
மந்த நிலையை உணரக்கூடிய அமைப்பு இருக்குது. சிலருக்கு வயிற்றில் தொந்தரவுகள் வரலாம், நெஞ்சில் எரிச்சல் போன்ற உணர்வுகள் கூட உண்டாகலாம். உணவுப் பொருட்களில் எண்ணெய் பொருட்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. சில இனம் புரியாத சங்கடங்கள் கூட இருக்கலாம். பொருளாதாரத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. ப்ரௌன் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரோஹிணி நட்சத்திரக்காரங்க ஹனுமனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமானதாகவும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களாகவும் இருக்கும். பிரயாணங்களாலையும் நன்மைகள் நடக்கும். வரன் பற்றிய நல்ல செய்திகள் எல்லாம் இன்னைக்கு வரும். வருமானம் சிறப்பாகவே இருக்கும். வயலட் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மனை வழிபட்டு காரியங்களை துவங்கிங்கன்னா சிறப்பாக முடியும். எதை செய்கிறதுக்கு முன்னாலேயுமே தீர ஆலோசித்து முடிவெடுக்கிறது நல்லதுங்க. வீட்டில் உள்ளவங்களை கலந்து ஆலோசித்து எந்த காரியத்தையும் செஞ்சீங்கன்னா எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் சுமூகமாக முடியும். குழப்பங்கள்லேருந்து தப்பிக்கலாம். ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி பெரிய லாபத்தை அடையக்கூடிய நல்ல நாளாக இருக்குது. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் வயலட் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 29. மிதுன ராசி. மிதுன ராசிக்கு தனஸ்தானாதிபதியான சந்திரன் 2வது இடத்துல ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதும், ராசி அதிபதியான புதன தனக்காரகன் என்று சொல்லப்படுகிற குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு. செல்வ நிலையில மிக பெரிய உயர்ந்த நிலையை அடைவீங்க. பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். செய்கிற தொழில் எதுவாக இருந்தாலும் அதில் நல்ல லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. சிலருக்கு ரொம்ப நாளாக விற்காம கிடந்த இடமோ வீடோ இன்னைக்கு நல்ல விலைக்கு விற்று அந்த பண வரவு அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. மனசு நிறைவாக இருக்கும். குடும்பமும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். உங்களோட வார்த்தைகளில் நல்ல இனிமையான பேச்சுக்கள் இருக்கும். பக்குவமாக பேசி காரியங்களை சாதிச்சுக்கிற அமைப்பெல்லாம் இன்னைக்கு இருக்குது. பெண்களுக்கு உங்களோட திறமை இன்னைக்கு வெளிப்படும். வேலை இடத்துலையும் உங்களோட திறமையை காமிச்சு நல்ல பேரையும் புகழையும் எடுப்பீங்க. உங்களோட தோழிகள் உங்களுக்கு மிக உதவியாகவும் ஒரு நல்ல அன்பான சூழ்நிலையும் இன்னைக்கு இருக்குதுங்க. மாணவர்களுக்கு சக நண்பர்களால் நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. எதையுமே தைரியமாக வெளிப்படுத்தி சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவீங்க. போட்டிகள்லையும் வெற்றி பெற்று பரிசுகளை வெல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இன்னைக்கு இருக்குதுங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு தேவையில்லாத விஷயங்களில் நீங்களும் குழம்பி உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் குழப்பி விட்டுருவீங்க. பொருள்களை வச்ச இடம் தெரியாமல் கூட தேடிக்கிட்டே இருப்பீங்க. இன்னைக்கு ஒரு நாள் விட்டுருங்க, நாளைக்கு கண்டிப்பாக அந்த பொருள் கிடைக்கும். ரொம்ப பரபரப்பாக இருப்பீங்க. டென்ஷன் கூட இன்னைக்கு அதிகமாகவே இருக்கும். மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரங்க கருமாரியம்மனை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு ஆரோக்கியம் உங்களுக்கு நல்லா சீராக இருக்குங்க. எடுத்தோம் கவிழ்த்தோம்னு எதையுமே செஞ்சிடாம தீர ஆலோசித்து எதையிலையுமே முடிவெடுப்பீங்க. எல்லாரையும் கலந்து பேசி ரொம்ப ஒற்றுமையாக காரியங்களை சாதிச்சுக்கிருவீங்க. உங்களோட பேச்சுக்கு வீட்டில் உள்ளவங்க கட்டுப்பட்டு நடப்பாங்க. எடுத்த முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு வெற்றியை கொடுக்குங்க. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரங்க ரெங்கநாயகியை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு சில கலக புத்திக்காரர்களால் தேவையில்லாத வம்பில் மாட்டிக்கிற கூடும். கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. உங்களுக்கு தெரியாமலேயே சில விஷயங்கள் நடந்து மனம் பதைபதைக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கலாம். எதுலையுமே எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லதுங்க. பிரயாணங்கள் எதுவும் இன்னைக்கு நன்மைகளை தராது. வெள்ளை நிற உடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் ஊதா. அதிர்ஷ்ட எண் 4, 6. கடகராசி. கடகராசிக்கு ராசி அதிபதியான சந்திரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதும், திரிகோணஸ்தானத்துக்கு அதிபதியான செவ்வாய் சந்திரனை பார்த்து சந்திரமங்கல யோகம் செயல்படுறதும் சிறப்புங்க. இன்னைக்கு அரசாங்க அதிகாரிகளால் உங்களுக்கு பெரிய நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குது. அரசாங்க காரியங்கள், விசா எடுக்கிறது, பேங்க் லோன் அப்ளை பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைக்கி எந்த தடையும் இல்லாமல் சிறப்பாக நடைபெறக்கூடிய அமைப்பு இருக்குது. அரசியல் தலைவர்களாலும் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். இயற்கை எழில் நிறைந்த இடங்களுக்கெல்லாம் போய் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அமைப்பும் இருக்குதுங்க. உல்லாச பயணங்கள் எல்லாம் போவீங்க. சிலர் தான தர்மங்களில் ஈடுபடுவீங்க. தண்ணீர் பந்தல் வைக்கிறது, அன்னதானத்துக்கு உதவி செய்கிறது, அதெல்லாம் செஞ்சு இன்னைக்கு மகிழ்ச்சியாக இருப்பீங்க. பொருளாதாரத்தில் எந்த குறையும் இருக்காதுங்க. பெண்களுக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும். ஏழை எளியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சு இன்னைக்கு மகிழ்ச்சியாக இருப்பீங்க.
சிலர் அரசியல் தலைவர்களால் இல்லை அதை சார்ந்தவர்களால் இன்னைக்கு பாராட்டப்படக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. மாணவர்கள் மிக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. கல்வியில் சிறந்த முன்னேற்றத்தை அடைவீங்க. நண்பர்கள் உங்களுக்கு எல்லா விஷயங்கள்லையும் உதவியாக இருப்பாங்க. பெற்றோர்கள் பெருமைப்படக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரங்க சிவபெருமானை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியுங்க. இன்னைக்கு வீட்டில் யாராவது எதையாவது கேட்டால் கூட வாங்கி கொடுக்க தயங்குவீங்க. கொஞ்சம் கஞ்சத்தனத்தோடு நடந்துக்கிருவீங்க. திடீர் பிரயாணங்கள் அலைச்சல்கள்லாம் ஏற்படக்கூடும். பொறுமையாக சோதிக்கிற விஷயங்கள் நிறைய நடக்குங்க. ரொம்ப பொறுமையாக இருக்கிறது அவசியம். வெள்ளை நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூச நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். பணவரவு தாராளமாக இருக்கும். பணப்புழக்கமும் அதிகமாக இருக்கும். பேச்சால் எந்த ஒரு காரியங்களையும் சாதிச்சுக்கிருவீங்க. அடுத்தவங்களை கவரக்கூடிய அமைப்பு இருக்குது. பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். சேமிப்பு கூட அதிகமாகுங்க. எதுலேயுமே ஆதாயம் பார்க்காம விட மாட்டீங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஆயில்ய நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான அறிகுறிகள்லாம் இன்னைக்கு இருக்குங்க. கலகலப்பான ஒரு சூழ்நிலை இருக்கும். மனசு சந்தோஷமாக இருக்கும். நண்பர்களும் அல்லது தெரிந்தவர்களோ இன்னைக்கு வீட்டுக்கு வர்றதும் அவர்களால் சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதெல்லாம் இருக்கும். மெருன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா மெருன். அதிர்ஷ்ட எண் 5, 8. சிம்மராசி. சிம்மராசிக்கு 12ஆம் இடத்து அதிபதியான சந்திரன் 12வது இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும் ராசி அதிபதியான சூரியன் சந்திரனை பார்த்து பௌர்ணமி யோகம் செயல்படுறது சிறப்புங்க. எவ்வளவு ஏழ்மை நிலையில் இருந்தவர்கள் கூட அல்லது இருக்கிறவங்க கூட ஒரே நாளில் பெரிய பணக்காரர் ஆகக்கூடிய யோகமான அமைப்பெல்லாம் இருக்குது. சிலருக்கு செல்வ நிலையில் பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ராஜயோகத்துக்கு நிகரான யோகம் பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. விரயங்கள் இருந்தால் கூட மங்கள விஷயங்களுக்காக செலவு செஞ்சு மகிழ்ச்சியாக இருப்பீங்க. திருமணம் அல்லது வீடு கிரகப்பிரவேசம் அந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்காக பொருட்களை வாங்குறது, திருமணம் போன்ற விஷயங்களுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி மன நிறைவான செலவுகளை செஞ்சு சந்தோஷமாக இருப்பீங்க. பெண்களுக்கு வாழ்க்கை துணையோட அன்பும் பாசமும் அதிகமாக இருக்கும். பலரோட பாராட்டும் புகழும் கிடைக்கும். உங்கள் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை செஞ்சு இன்னைக்கு நல்ல பேர் எடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. மாணவர்கள் நன்மதிப்பை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. நண்பர்களை வரவேற்று உபசரிப்பீங்க. விருந்து உபச்சாரங்கள் எல்லாம் கலந்துக்கிருவீங்க. பொழுதுபோக்கு விஷயங்கள் எல்லாம் ஈடுபடக்கூடிய அமைப்பு இருக்குது. மக நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு பெரிய மனிதர்களோட வீட்டு விசேஷங்கள் அல்லது முக்கியமான காரியங்களில் கலந்துக்கிருவீங்க. சில நண்பர்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் வாங்குவீங்க. பண வரவு தாராளமாக இருக்கும். சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். பூர நட்சத்திரக்காரங்க காளஹஸ்திநாதனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் எல்லாம் நிறைவேறும்படியான அமைப்பு இன்னைக்கு இருக்குதுங்க. அந்த மாதிரி விஷயங்கள் தான் இன்னைக்கு நடக்கும். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லாம் சிறப்பாக இருக்கும். பொது விஷயங்களில் நீங்கள் செய்கிற முன்னேற்பாடுகள் உங்களுக்கு நல்ல வரவேற்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. பிரவுன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். உத்திர நட்சத்திரக்காரங்க வெங்கடாச்சலபதியை வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும். உடல் ஆரோக்கியத்தில் இன்னைக்கு கவனமாக இருக்கிறது அவசியம். சுறுசுறுப்பு இல்லாமல் மந்த நிலையாக இருக்கும். எதுலேயுமே மனம் ஈடுபட முடியாமல் தவிக்கும். சிலருக்கு சாப்பிட கூட மனசு இருக்காதுங்க. பொறுப்புகள் அதிகமாகவே இருக்கும். பொறுப்புகளை நினைச்சாவே மலைப்பாக இருக்கும். மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3, 7. கன்னிராசி. கன்னிராசிக்கு லாபஸ்தானாதிபதியான சந்திரன் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதும் 2ஆம் இடமான தனஸ்தானத்தை தனகாரகனான குரு பார்க்கிறதும் சிறப்பு. மூத்த உடன்பிறப்புகளால் உதவிகளையும் நன்மைகளையும் பெறக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுங்க. சிலர் தலைவராகும் யோகம் கூட இருக்குது. ஷேர் மார்க்கெட், கமிஷன், வட்டி தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு லாபமும் வருமானமும் அதிகமாக இருக்கும். நல்ல நண்பர்களால் பெரிய பெரிய உதவிகள் எல்லாம் கிடைக்கும். சிலருக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு அதெல்லாம் இருக்குங்க. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் இன்னைக்கு சிறப்பாக முடியக்கூடிய அமைப்பு இருக்குது. வெளிநாடு செல்ல முயற்சி செஞ்சவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு வெற்றியை கொடுக்குங்க. பெண்களுக்கு பெற்றோரோட உதவியும் உடன்பிறப்புகளோட அன்பும் அதிகமாக இருக்கும். எதையுமே சிறப்பாக செஞ்சு நல்ல பெயர் எடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. வேலை இடத்துலையும் உங்களோட திறமையை காமிச்சு
ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இன்னைக்கு இருக்குதுங்க. மாணவர்களுக்கு பாராட்டை பெறுவீங்க. நடக்கிறது எல்லாமே நல்ல விஷயங்களா நடந்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். பிரயாணங்களால் பயனடையக்கூடிய வாய்ப்பெல்லாம் இன்னைக்கு இருக்குதுங்க. உத்திர நட்சத்திரக்காரங்க வெங்கடாச்சலபதியை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு செய்கிற வேலைகளில் தடைகளும் தாமதங்களும் இருந்தால் கூட அப்புறமா சிறப்பாக செஞ்சு நல்ல பேர் எடுப்பீங்க. போக நினச்ச இடங்களுக்கு போக முடியாமல் போகலாம். யாருக்கிட்டையும் கருத்துக்களை எடுத்து சொல்கிறதுல கொஞ்சம் தயக்கமும் தடுமாற்றமும் இருக்கும். புலம்பிக்கிட்டே இருப்பீங்க. இன்னைக்கு புலம்பல்களை விடுத்து ஆனந்தமாக இருக்கிறது மனசுக்கு அமைதியை கொடுக்கும். மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஹஸ்த நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றியோடு செஞ்சு முடித்து சமாதானம் அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. போட்டிகள்லையும் வெற்றி பெறுவீங்க. வழக்குகள் நடக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும். நல்ல விஷயங்கள் நடக்கும். வேலை இடத்துலையும் பாராட்டுக்களை பெறுவீங்க. கற்ற கல்வி இன்னைக்கு உங்களுக்கு கை கொடுக்குங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு எல்லா விஷயங்கள்லையுமே ஒரு இழுபறியான நிலை ஏற்பட்டு உங்களுக்கு எரிச்சலை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. வீட்டில் உள்ளவங்க கிட்ட முன்னுக்கு பின் முரணாகவே நடந்துக்கிருவீங்க. அவங்களோட வெறுப்பையும் சம்பாதிச்சுக்கிருவீங்க. பிள்ளைகள்கிட்ட கூட கொஞ்சம் தன்மையாக நடந்துக்கணுங்கிற கவனம் இருக்கணுங்க. கரு நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நீலம். அதிர்ஷ்ட எண் 2, 8. துலாம் ராசி. துலாம் ராசிக்கு கர்மஸ்தானாதிபதி சந்திரன் கர்மஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதும், ராசி அதிபதியான சுக்கிரனை தனகாரகனான குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு. இன்னைக்கு எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தும் நீங்கள் மீண்டு வரக்கூடிய அமைப்பு இருக்குது. எவ்வளவு கஷ்டங்களில் இருந்தாலும் இன்னைக்கு பெரிய பொருளாதார வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. எந்த தொழில் செய்கிறவங்களா இருந்தாலும் அந்த தொழிலில் எந்த தொய்வும் இல்லாமல் வேலை விறுவிறுப்பாக நடக்கும். வெளியூர் பிரயாணங்கள் இருக்கும். சிலர் வெளி மாநிலங்களுக்கு வேலை விஷயமாக போக வேண்டியது வரும். வெளிநாட்டு முயற்சிகள் எல்லாம் நல்ல ஒரு பலனை கொடுக்குங்க. பொருளாதாரத்தில் சிறப்பான முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பெண்களுக்கு முயற்சிக்கு தகுந்த பலன்களை பெறுவீங்க. உங்களோட சொல்லிற்கு வீட்டில் உள்ளவங்கெல்லாம் கட்டுப்பட்டு நடப்பாங்க. உறவினர்களோட மதிப்பு மரியாதையும் இன்னைக்கு அதிகமாகவே இருக்குங்க. மாணவர்களுக்கு கலக புத்திக்காரங்களால் தேவையில்லாத பிரச்சனைகள் வரக்கூடும். பிரச்சனைகள்ல இருந்து ஒதுங்கி இருக்கிறது நல்லதுங்க. பிரயாணங்களால் நன்மைகள் எதுவும் நடக்காது. அமைதியாக இருக்கிறது நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு பொது வாழ்வில் இருக்கிறவங்க புதிய அனுபவங்களை பெறக்கூடும். சிலர் வீண் வாக்குறுதிகளை எல்லாம் கொடுத்து வம்பளை மாட்டிக்கிறாம இருக்கிறது நல்லதுங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகலாம். சில விஷயங்கள் ஆச்சரியப்படுத்தும். எதுலையுமே தயக்கமாக இருக்கும். கரு நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சுவாதி நட்சத்திரக்காரங்க கண்ணபிரானை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு பார்க்குறவங்க வியக்கும் அளவு சிறப்பான விஷயங்கள் எல்லாம் நடக்க கொடுங்க. கலை நிகழ்ச்சிகள்ல எல்லாம் கலந்துக்கிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும். மனம் நல்ல உற்சாகமாக இருக்கும். பிள்ளைகளை பற்றிய நல்ல செய்திகள் வரும். பண வரவுல எந்த பிரச்சனையும் இருக்காது. கிரே நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. விசாக நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு வேலைகள்லையும் வெளியில் போகும்போதும் வரும்போதும் ரொம்ப கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க. வீட்டில் இருக்கிறவங்களே கூட உங்களை தேவையில்லாமல் சீன்றது இதெல்லாம் நடக்கும். அதனால உங்களுக்கு கோபம் வரும். சண்டை சச்சரவுகள் உண்டாகலாம். வீண் கவலைகளும் சங்கடங்களும் கூட ஏற்படலாங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் கிரே நீலம். அதிர்ஷ்ட எண் 4, 8. விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு பாக்யஸ்தான அதிபதி சந்திரன் பாக்யஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுவதும், ராசி அதிபதியான செவ்வாயை குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு. முன்னோர்களால் அதிக லாபத்தை அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. முன்னோர்களோட சொத்துக்களால் பெரிய வருமானம் கிடைக்கிறது. பெரிய பணவரவு ஏற்படுறது அதெல்லாம் இன்னைக்கு இருக்கும். தந்தையாரால் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள், தந்தையார்கிட்ட ஏற்பட்ட குழப்பங்கள் எல்லாம் சரியாகி இன்னைக்கு அனுகூலமான ஒரு சூழல் இருக்கும். தந்தையாரோட உதவிகள் உங்களுக்கு பெரிய ஆறுதலை கொடுக்கும். அவரோட அன்பு அதிகமாகவே இருக்கும். இப்போ அவங்கள புரிஞ்சு நடந்துக்கிருவாங்க. பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றமான சூழல் இருக்குதுங்க. உடல்நிலையும் நல்ல ஆரோக்கியமாக நிம்மதியாக இருப்பீங்க. பெண்களுக்கு
உடல்ல ஏற்பட்ட தொந்தரவுகள் விலகக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுங்க. பெரிய மனிதர்களோட ஆசிகளை பெறுவீங்க. பொறாமைக்காரர்கிட்ட இருந்து விலகி இருக்கிறது மாத்திரம் நல்லது. சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படலாம். வேண்டாதவர்கள் குடும்பத்துல சில பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்க்கலாம். அதுலெல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க. மாணவர்கள் மனதிற்கு மிகவும் உற்சாகமாக இருக்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கும். இன்னைக்கு தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. என்ன விரும்பி படிக்கிறீங்களோ அந்த கல்வியில சிறப்பான முன்னேற்றத்தை அடையக்கூடிய அமைப்பு இன்னைக்கு இருக்குதுங்க. விசாக நட்சத்திரக்காரங்க குரு பகவானை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். வீட்டில் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு மனசு நிம்மதியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பண விவகாரங்கள்ல இருந்த பயமெல்லாம் விலகும். சேமிப்பு அதிகமாகவே இருக்கும். எதையுமே தைரியமா எடுத்து செய்வீங்க. குழப்ப நிலையெல்லாம் மாறும். இரக்க குணம் அதிகமா இருக்கும். நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. அனுஷ நட்சத்திரக்காரங்க மகாதேவனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். மனசுல இனம் புரியாத கவலைகள் இருக்கும். ஒரு வெறுமையான நிலை இருக்குங்க. எதுலையுமே மனசு ஒட்டாத மாதிரி இருக்கும். தனிமையை விரும்புவீங்க. ஒரு வெறுமையான நிலை இருக்கும். நீங்க இருக்கிற இடத்துல உங்களோட நினைவு இருக்காது. எண்ணங்கள் எல்லாம் எங்கோ இருக்கும். தியானத்துல ஈடுபடுறது நல்லதுங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கேட்ட நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வாரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு தொட்டது தொடங்கும். பண வரவு நல்லா இருக்கும். சிலர் சின்ன முதலீட்டில் கூட பெரிய லாபத்தை அடையக்கூடிய அமைப்பு இருக்குது. கொடுக்கல் வாங்கல்லாம் சிறப்பாகவே இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கையெல்லாம் ஏற்படும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குறதுக்குரிய அமைப்பெல்லாம் இருக்குதுங்க. மகிழ்ச்சியாக இருப்பீங்க. ரோஸ் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் ரோஸ். அதிர்ஷ்ட எண் 3, 5. தனுசு ராசி. தனுசு ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு அஷ்டமத்தில் இருந்து சந்திராஷ்டமத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால வீணா வெளியில சுத்தாம அமைதியா இருக்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோட இருக்கணும். வேலை விஷயமா வெளியில போக வேண்டியது இருந்தா கூட பேச்சுல நிதானத்தை கடைபிடிக்கிறது அவசியங்க. வார்த்தைகளை விட்டுட்டீங்கன்னா அள்ள முடியாது. வார்த்தைகள கவனமா இருக்கணும். உங்களை அறியாமலேயே அடுத்தவங்களையும் சங்கடப்படுத்தி நீங்களும் சங்கடங்களுக்கு ஆளாகலாம். சாதாரண பேச்சுக்கள் கூட சண்டையில போய் முடிஞ்சிடலாம். கைகலப்பு ஏற்படலாம். கவனமா இருக்கிறது நல்லதுங்க. உடல் ஆரோக்கியத்துல எந்த குறையும் இருக்காது. மனநிலையில சில தடுமாற்றங்கள் ஏற்படலாம். பொருளாதார வளர்ச்சியெல்லாம் நல்லாவே இருக்கும். பெண்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடுறதை தவிர்த்தாலே நிம்மதியா இருக்கலாம். பிரச்சனைகள் வருவதற்கு முன்பாவே நம்ம அமைதியா இருந்துட்டோம்னா பிரச்சனைகள் வராம தடுக்கலாம். இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துறது நல்லது. மாணவர்கள் இஷ்ட தெய்வங்களை வழிபட்டு அமைதியா இருக்கிறது அவசியம். வேண்டாத விஷயங்கள்ல ஈடுபடாம முக்கியமான முயற்சிகளை செஞ்சாலே கண்டிப்பா வெற்றியை பெறலாம். மூல நட்சத்திரக்காரங்க நாகராஜனை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பா முடியும். எதிர்பாராத தனயோகம் பெறும் நல்ல நாளா இருக்குது. சிலர் கூட்டு தொழிலால லாபம் அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. வசதியான வாழ்க்கையும் அனுபவிக்கலாம். சொத்துக்களால லாபம் வருமானம்லாம் நிறைய இருக்கும். நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு முழுமையான சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பரந்தாமனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். மனசுல தேவையில்லாத ஒரு குழப்பங்களும் பயங்களும் ஏற்படக்கூடும். சிலரோட ஏளனமான பேச்சுக்கள் உங்களுக்கு அதிகமான கோபத்தை தூண்டக்கூடும். எல்லா விஷயங்களையும் எதுலையுமே காதுல வாங்கிக்காம அமைதியா உங்க வேலை உண்டு நீங்க உண்டுன்னு இருந்துட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாம பிரச்சனைகள்ல இருந்து தப்பிக்கலாம். வியாபாரம் எல்லாம் நல்லாவே நடக்கும். புதிய தொழில் நடத்துறவங்களுக்கு சிறப்பா வியாபாரம் நல்லா நடக்கும். இன்னைக்கு வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. உத்திராட நட்சத்திரக்காரங்க ருத்ரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு எதுக்கெடுத்தாலும் கோபமாகவும் டென்ஷனாகவும் இருப்பீங்க. சாதாரண வார்த்தைகள் கூட உங்களுக்கு எரிச்சலை கொடுக்கும். வெளியிடங்கள்லையும் வேண்டாதவர்களால சில தொல்லைகள் ஏற்படக்கூடும். மனசு சங்கடப்படும்படியான பேச்சுக்களை எல்லாம் கேட்க நேரிடும். பொறுமையா இருக்கிறது அவசியங்க. ஊதா நிற உடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6, 7. மகர ராசி. மகர ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதியான சந்திரன் 7வது இடத்துல ஆட்சி பலம் பெற்றிருந்தால் கூட ராசி அதிபதியான சனி பகவான் வாக்குஸ்தானம்னு சொல்லப்படுகிற அந்த 2வது இடத்துல இருக்கிறதுனால பேச்சுக்கள்ல கவனமா இருக்கிறது அவசியங்க. நீங்க சாதாரணமா பேசுனீங்கன்னா கூட அது சிலருக்கு கேலியா தெரியலாம். அதனால சில மன சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்கு. கணவன் மனைவி உறவு நிலையில நல்ல ஒற்றுமையும் அன்பும் இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போவீங்க.
குடும்பம் சிறப்பாக இருக்கும். குடும்பத்திலையும் எல்லாரும் ஒற்றுமையாக நல்லா மகிழ்ச்சியாக இருப்பாங்க. பணவரவில் எந்த குறையும் இருக்காது. பொருளாதாரம் சிறப்பாகவே இருக்கும். மனசு நல்லா மகிழ்ச்சியாக இருக்கும். பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய அமைப்பெல்லாம் இன்னைக்கு இருக்குதுங்க. பெண்களுக்கு உடல் நலம் நல்லா தேரும். செல்வம் சேரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. வாழ்க்கை துணையோட உறவினர்களால் இன்னைக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குங்க. பகைவர்கள் கூட உங்கள்கிட்ட இன்னைக்கு நட்பு பாராட்டுவாங்க. மாணவர்களுக்கு இன்னைக்கு பொது வாழ்வில் ஈடுபடக்கூடிய அந்த ஆர்வம்லாம் இருக்கும். மதிப்பெண்கள் அதிகமாகவே இருக்கும். இன்னைக்கு புதிய அனுபவங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுங்க. உத்திராட நட்சத்திரக்காரங்க ருத்ரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். என்னதான் நீங்கள் திட்டம் போட்டு செஞ்சால் கூட அந்த திட்டங்களை சரியாக செயல்படுத்த முடியாமல் போகலாம். காரிய தடைகள் ஏற்படலாம். அதனால் மனசு கலக்கமடையக்கூடிய சூழல்கள்லாம் இருக்குது. வேலை இடத்துல மனசு சங்கடப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நடக்கலாம். உடலும் மனமும் கொஞ்சம் சோர்வாக தான் இருக்கும். தைரியமாக இருக்கிறது நல்லதுங்க. ஊதா நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். திருவோண நட்சத்திரக்காரங்க சந்திர மகுடேஸ்வரரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். எவ்வளவு சோதனை வந்தால் கூட அத்தனையும் நீங்கள் முறியடிச்சிட்டு அதெல்லாம் சமாளித்து எல்லா சோதனைகளையும் சாதனைகளாக மாற்றக்கூடிய அமைப்பு இன்னைக்கு இருக்குது. வழக்குகள் நடக்கிறவங்களுக்கு கோர்ட்டு கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு சாதகமான பலன்களை கொடுக்குங்க. போட்டி பொறாமைகள் விலகும். இன்னைக்கு போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. மதிப்பு மரியாதை உயரும். மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். மனசில் தேவையில்லாத எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்குங்க. ஒன்றும் இல்லாத விஷயங்களுக்கு கூட குழம்பிக்கிட்டு அடுத்தவங்களையும் குழப்பிக்கிட்டு இருப்பீங்க. சிலர் வீட்டில் குடும்பத்தாரோட ஒத்து போகாமல் கருத்து வேறுபாடுகள் இருக்கும். காப்பி நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 2, 6. கும்பராசி. கும்பராசிக்கு 6ஆம் வீட்டு அதிபதியான சந்திரன் 6ஆம் வீட்டில் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதும் ராசியிலேயே சனி பகவான் ஆட்சியாக இருக்கிறதும் சிறப்பு. உடலில் ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாம் நீங்கி ஆரோக்கியம் இன்னைக்கு நல்லா சிறப்பாக இருக்குங்க. செல்வம் சேரக்கூடிய அமைப்பு இருக்குது. பகைவர்கள் கூட உங்ககிட்ட இன்னைக்கு பகைமை பாராட்டாமல் நண்பர்களாக இணக்கமாக இருக்கக்கூடிய அமைப்பும் இருக்குது. மனசு அமைதியாக இருக்கும். பொது வாழ்க்கையில் ஈடுபட தோணும். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும். வாழ்க்கை துணை வழியே சில அனுகூலமான விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. கடன் அடைப்பதற்கான வழிகள் பிறக்கும். சிலருக்கு புதிய தொழில் தொடங்கும் எண்ணமெல்லாம் உருவாகும். தொழிலில் நல்ல லாபங்களும் இருக்கும். பெண்களுக்கு இன்னைக்கு உயர் அதிகாரிகளால் வேலை இடத்துல பாராட்டப்படக்கூடிய சூழல்கள்லாம் இருக்குது. சிலருக்கு விவசாய பொருட்களால் லாபம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. சேமிப்பு உயரும். பொருள் வரவு நல்லாவே இருக்கும். மாணவர்களுக்கு இன்னைக்கு எல்லாராலையும் பாராட்டப்படுவீங்க. சக நண்பர்கள் உதவியாக இருப்பாங்க. பெற்றவர்களோட பாசம் அதிகமாக இருக்கும். எதுக்குமே தயங்காமல் எதையுமே ஈஸியாக முன்னால் எடுத்து செய்யக்கூடிய தைரியம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. அவிட்ட நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு தேடி போகிற ஒருத்தர் உங்களை அலட்சியப்படுத்தக்கூடும். பார்க்கலான்னு வர சொல்லிட்டு அவர் வெளியிடங்களுக்கு போயிருப்பார். உங்களுக்கு அதனால சங்கடங்கள் ஏற்படலாம். மனசை தளர விடாதீங்க. மனம் ஒரு நிலையில் இருக்காது. இருந்தாலும் பிறகு எல்லாம் சுமூகமாக முடியக்கூடிய அமைப்பு இருக்குது. எதையுமே ஈஸியாக எடுத்துக்குங்க. வீட்டில் உள்ளவங்களோட ஆசைகளை இன்னைக்கு நிறைவேற்றுவீங்க. காப்பி நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. சதய நட்சத்திரக்காரங்க நடராஜ பெருமானை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு போட்டி பொறாமைகள் எல்லாம் எவ்வளவு இருந்தாலும் அதெல்லாம் கடந்து இன்னைக்கு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. உங்களோட தேவைக்கு ஏற்ற பணம் இருந்தாலும் செலவுகளும் அதுக்கு தகுந்த மாதிரி காத்திருக்கும். உடல் தொந்தரவுகள் இன்னைக்கு சரியாகி உங்களுக்கு நிம்மதியை கொடுக்குங்க. ஊதா நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க பெருமாளை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். எந்த ஒரு காரியத்தையும் அவசரப்படாமல் பொறுமையை கடைபிடிச்சு நிதானமாக செய்கிறது அவசியங்க. சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாமல் சமாதானமாக போயிடுங்க. கோர்ட்டு கேஸ்ன்னு போக வேண்டியது வரலாம். சிலருக்கு போலீஸ் ஸ்டேஷன் இதுக்கெல்லாம் அலைய வேண்டியது வரலாம். கவனமாக இருங்க. ஆரஞ்சு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை ஊதா. அதிர்ஷ்ட எண் 4, 5. மீனராசி. மீனராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான சந்திரன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலேயே இன்னைக்கு ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதும் பௌர்ணமி யோகத்தோடு இருக்கிறதும் பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புன்னே சொல்லலாங்க. உங்கள் புண்ணியங்களுக்கு ஏற்ற பலன்களை இன்னைக்கு அனுபவிக்கக்கூடிய யோகம் இருக்குது.
தந்தையாரோட ஆதரவு சிறப்பாக இருக்கும். தந்தையார் உங்களுக்கு எல்லாத்துலேயும் சப்போர்ட்டாக இருக்கிறது உங்களுக்கு மனசு நிம்மதியை கொடுக்கும். குடும்பத்தில் ஒரு உற்சாகமான சூழல் இருக்கும். பிள்ளைகள் உங்களோட பேச்சை கேட்டு நடக்கிறதே உங்களுக்கு பெரிய நிம்மதியை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும். பிள்ளைகளோட திருமணத்துக்காக நீங்கள் முயற்சி செஞ்சதெல்லாம் இன்னைக்கு அதுக்குரிய வெற்றியை கொடுக்குங்க. வரன் செட் ஆகும். சிலர் திருமண நாள் குறிக்கிற யோகங்கள்லாம் இருக்குது. பொருளாதாரத்துலேயும் சிறப்பான வளர்ச்சி இருக்கும். பெண்களுக்கு இளைய சகோதரரோட உதவிகள்லாம் இன்னைக்கு இருக்கும். குடும்பத்தில் நிம்மதியான ஒரு சூழல் இருக்கும். சிலருக்கு அயல்நாட்டு தொடர்பு ஏற்படக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. மாணவர்களுக்கு அயல்நாட்டுக்கு படிப்புக்காக போகிறதுக்காக முயற்சி செஞ்ச மாணவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு அந்த முயற்சியில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுங்க. சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். காரிய தடைகள் எதுவுமே இன்னைக்கு இருந்தால் கூட அதெல்லாம் சமாளித்து வெற்றியடையக்கூடிய சூழல்கள் இருக்கும். பொறாமைக்காரர்கள் உங்களை எதுலையாவது ஒரு கழகத்துக்கு தூண்டி விடலாம். கவனக்குறைவுனால சிறு தவறுகள் நடக்கக்கூடும். அதெல்லாம் பார்த்து இருக்கிறது நல்லதுங்க. மனசு அமைதி இல்லாமல் எதையோ இழந்தது போல இருக்கும். சில முன்னெச்சரிக்கை உணர்வுகள் மனசில் தோன்றும். அந்த எச்சரிக்கை உணர்வு பிரகாரம் நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னாவே பிரச்சனைகள்லேருந்து வெளியே வந்துடுவீங்க. இன்று வெள்ளை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க கருமாரியம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். வீட்டில் ஏற்பட்ட சலசலப்பெல்லாம் மாறி இன்னைக்கு ஒரு கலகலப்பான சூழல் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. உங்களோட வேண்டுதல்கள்லாம் நிறைவேறும். கடவுள் உங்களுக்கு கருணை காமிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இன்னைக்கு இருக்குது. தொழிலில் லாபம் அதிகமாகவே இருக்கும். யோசிக்காம செய்கிற நீங்கள் காரியங்களில் கூட உங்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரேவதி நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு இஷ்ட தெய்வங்களை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு பண வரவுல எந்த குறையும் இருக்காது. பண வரவுல ஏற்பட்ட தடைகள், காரிய தடைகள் எல்லாம் நீங்கும். உங்களோட தயக்கங்கள்லாம் மறைஞ்சு மனசு ஒரு தெளிவான நிலையில இருக்கும். எதையுமே சிறப்பாக முன்னெடுத்து செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும். வேலை இடத்துலையும் பெரிய மதிப்பையும் மரியாதையும் பெறுவீங்க. குடும்ப கௌரவம் உயருங்க. பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், பச்சை. அதிர்ஷ்ட எண் 5, 8. நன்றி. இதுவும் கடந்து போகும். நல்லதே நடக்கும்.